கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை கூட நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை படிக்கும்படியாக கூடி வந்திருக்கும் பெரும் பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றியும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நாளின் தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இரவு கண்ணீர். இரவு கண்ணீர். மும்பையிலே, மகாராஷ்டிரா, இந்தியா, மும்பையிலே ஒரு பெரிய டியூப் கம்பெனி இருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் ஒயரெல்லாம் கொண்டு செலுத்துகிற அந்த ஒரு டியூப் செய்கிற ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்கிறது. பிரசித்தி பெற்ற கம்பெனி, காமினி டியூப் லிமிடெட் என்று சொல்லுகிற ஒரு கம்பெனி. அநேகர் அதிலே வேலை செய்கிறார்கள். அந்த தொழிற்சாலை எப்படி ஆரம்பமானது என்று நீங்கள் படிக்க நேரம் எடுத்துக்கொண்டால், இது ஒரு சாதாரணமாக அதிக பணம் வைத்து ஆரம்பித்தது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. இரவு கண்ணீர் என்கிறதின் அடிப்படையிலே ஒரு பெண் இரவு முழுவதும் அழுது தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்ற வியாகுலத்தோடு அழுதது நிமித்தமாக அந்த கண்ணீரின் பிரதிபலனாக தேவன் இந்த உலகத்தையும் அண்டசராஸ்திரத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுத்தின தரிசனம் அது ஒரு பெரிய கம்பெனியாக மாறினது. என்ன சரித்திரம் என்றால், கல்பனா சரோஜ் என்கிற ஒரு பெண், அவளுடைய துரதிர்ஷ்டமோ அல்லது தேவ சித்தமோ, ஒரு மிகவும் மிகவும் அடுத்த வேளைக்கு உணவுக்கு கேள்விக்குறி என்கிற ஒரு ஏழை குடும்பத்திலே அவள் இரண்டாவது மகளாக பிறந்தாள். வறுமையின் நிமித்தமாகவும் பசியார உண்பதற்கு ஒருவேளை கூட நல்ல உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே 12 வயதிலேயே அவளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். அங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிட்டோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் உள்ள ஒரு வீட்டுல கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் எளிமை, ஏழ்மை, துரதிர்ஷ்டம் அவளை துரத்தினது. அந்த வீட்டிலே வேறு விதமான காரியங்களுக்கெல்லாம் அவளை பயன்படுத்தினார்கள். அடி, உதை, பலவிதமான துர்பிரயோகம், பாலியல் பலாத்காரம் போன்ற பல விதமான அசம்பாவங்கள் அந்த பெண்ணின் வாழ்க்கை. அதே சமயத்திலே தனக்கு ஆறுதலாக இருந்த தன்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி 17வது வயதிலேயே சுகமில்லாமல் போக, அந்த சுகவீனத்தை சரி செய்வதற்கான பண வசதி சிகிச்சைக்காக இல்லாதபடினாலே அவள் மரித்து போன அந்த மரண செய்தி அவளை மிகவும் உலுக்கிற்று. எந்த சூழ்நிலையிலும் ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவள் தொடங்கினாள். அதே சமயத்திலே கணவன் குடும்பத்தாரிடத்திலிருந்தும் கணவனிடத்திலிருந்தும் தினந்தோறும் உபத்திரவம், தொல்லைகள், துன்புறுத்தல்கள், பலவிதமான இடைஞ்சல்கள், தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய சில செயல்கள் எல்லாம் அவளை நெருக்கினது. அது நிமித்தமாக அவள் அந்த புகுந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். விவாகரத்தில் அந்த முயற்சி முடிந்தது. சரி, இனியாவது வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சற்று படிக்க ஆரம்பித்தாள். அங்க கொஞ்சம் காசு கேட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க, தயவுசெய்து உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லி படிக்க ஆரம்பித்தார். முடியவில்லை. இறுதியிலே தையல் தைக்கும், துணி தையல் தைக்கும் ஒரு இடத்தில் போய் 40 ரூபாயில இருந்து 60 ரூபா அதுக்கு சம்பளம். வீட்டுல போய் என்ன செய்யறது? அதனால மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பட்டுன்னு கொக்கி தைக்கிறது, இந்த வேலை, அதுல ஒரு 40 ரூபா. மொத 100 ரூபாயை மொத்தமாக அந்த நேரத்தில் தான் அவள் பார்த்தாள். அவ்வளவு எளிமை, அவ்வளவு கஷ்டம். அது நிமித்தமாக இனி தன்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்காலம் தனக்காக இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆகவே அந்த விவசாய பண்ணையிலே இருக்கக்கூடிய பூச்சி மருந்து 3 பாட்டில் அவள் அருந்தி மரணத்திற்கு ஏதுவாக ஆனாள். ஆனால் அவள் பூச்சி மருந்து குடித்து விட்டால், இப்படி ஒரு இளம் பெண்
இப்படி செய்து விட்டாளேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவளுக்கு இன்னொரு உயிர் பிச்சை ஆண்டவரால், ஏன் என்னை காப்பாத்தினீங்க, நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன், யாருக்கு பிரயோஜனம், என்னுடைய பிறப்பிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு கண்ணீர் 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 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் அழுதாள். இரவு முழுவதும் அழுதாள். பகல்ல போய் ஏதாவது தைக்கிற வேலை செய்யறது, ராத்திரி அழுகிறது. இதுதான் அவளுடைய வேலை. இவருடைய கண்ணீர் கதையை கேட்டு ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பு முனையை அமைத்தார். ஒரு பேங்க் இவளுடைய உழைப்பை பார்த்து 50,000 ரூபாய் கடன் கொடுத்தது. நீ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு இப்போ இந்த காமினி டியூப் லிமிடெட் என்ற வரைக்கும் இந்தியாவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர், பெண் தொழில் அதிபர்ல இடத்துல இவ இருக்கிறார். இடத்துல இத நம்முடைய இந்திய அரசாங்கம் பார்த்து 2023 வருஷத்துல பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. ஒரு பெண் இந்த நிலையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு மல்டி மில்லியனரா ஆகி எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு அந்த தொழிற்சாலையில வேலை கொடுத்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலையை வைத்திருக்கிறார். இவருடைய முயற்சிக்கு, உழைப்புக்கு அங்கீகரிக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அது முடிச்ச உடனே அவங்க பேட்டி எடுத்தாங்க. இதுக்கு உங்க உழைப்பு காரணமா அப்படின்ட்டு அவங்க கொடுத்த பேட்டியில சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த பிரசங்கத்தின் ஒரு முக்கிய முன்னுரை கதையாக நான் வைத்திருக்கிறேன். அவங்க சொன்னது என்னன்னா, இந்த தொழிற்சாலை துவங்குவதற்கும் என்னுடைய உழைப்பிற்கும் கடவுள் நிச்சயமாக என்னை வழிநடத்துவார் என்பதற்கும் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இரவில் சிந்தின கண்ணீர், ராத்திரியிலே நான் முழுவதுமாக கடவுளுடைய பாதத்திலே சிந்தின கண்ணீர் தான் இன்றைக்கு நான் அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி வைத்தார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, கல்பனா சரோஜனுடைய வாழ்க்கை ஒரு புறம் இருக்க, வேதத்திலே ஒரு மனிதர் என்று ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை அழைத்து வா என்று சாமுவேலின் மூலமாக ஆண்டவர் அழைப்பை கொடுத்து அவன் தலையிலே அபிஷேக எண்ணெயை வார்த்து தீர்க்கதரிசி தலையில் கையை வைத்து நீ எதிர்காலத்திலே இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று அபிஷேகம் பண்ணினாரோ அன்றிலிருந்து உலகத்தையும் அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற அந்த வாலிபன், சிவந்த மேனியை கொண்டவன், ஒவ்வொரு நாளும் அவன் அடைந்த சவால்களுக்கு சொல்லி முடியாது. அநேகர் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். என்னைக்கு இவன் சாவான்னு காத்திருந்தாங்க. விருந்துக்குன்னு அழைப்பு கொடுத்து வந்த உடனே கத்தியை விட்டு அவனை கொலை செய்யும்படியாக ராஜாவே எத்தனித்த சம்பவங்கள் அநேகம். எப்பொழுதெல்லாம் நல்லது செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தீமைதான் வந்து சேர்ந்தது. எப்பொழுதெல்லாம் அன்பு என்கிற வார்த்தை அவன் முன்வைத்தானோ அப்பொழுதெல்லாம் வம்பு என்கிற செயல்தான் அவனுக்கு மீதம் இருந்தது. எப்பொழுதெல்லாம் சரி எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை வீழ்த்தி ராஜாவை உயர்த்தி பிடிப்போம் என்றால் அதே ராஜாவே அவனை தீர்த்து கட்டுவதற்கான கங்கணம் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனையோ முறை. அந்த தாவீது, அந்த மெய்ப்பன் சிங்காசனத்தில் அமர்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அந்த இரவு கண்ணீர். எனக்கு பிரியமானவர்களை, இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் அந்த தாவீது எழுதின சங்கீதம் 6வது சங்கீதம் 6லிருந்து 9 வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு வாசித்து ஒரு சிறிய பிரார்த்தனை ஏறெடுத்து தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்கிற இந்த இரவு கண்ணீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 3 பாடங்கள். எனக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்றும் மற்றவர்கள் தன்னை கேவலமாக நினைப்பார்கள் என்றும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்றும் ஒருவேளை நீங்கள் ராத்திரியிலே
மற்றவர்கள் எல்லோரும் தூங்கின பிற்பாடு உங்களையும் அறியாமல் கண்களில் வழியாக கன்னத்திலே கண்ணீர் துளிகள் தாரத்தராக துக்கம், வியாகுலம், அந்த இரவிலே உங்களுடைய படுக்கையே மரணப்படுக்கையாக கூட மாறுவதற்கு ஆசைப்பட்டு காலங்கள் இருக்கலாம். இந்த நாளின் செய்தி குறிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகித்து தருவாராக. சங்கீதம் 6:6-9 நான் வாசிக்கிறேன். என் பெரும் மூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. இவரு படுக்கையை ஈரமாக்கினாரு, தலையணையை ஈரமாக்கினாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஓரளவு புரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை அடுத்தது பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி, மாத்திரமல்ல என் கட்டிலை நனைக்கிறேன். மெத்த மாத்திரம் கிடையாது, மொத்த கட்டிலும் அவருடைய கண்ணீரால் நனைந்து போனது அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அவலட்சணமான சூழ்நிலையினால், மனிதருடைய வெறுப்பினால், அன்பு என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது வம்பு என்கிற வார்த்தை தான் திரும்பி வருகிறது. உதவி என்று கரத்தை நீட்டும் பொழுது தீமைதான் அவனுக்கு வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராத்திரியில் ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்று சொல்லி அவன் அந்த ராத்திரியிலே அழும் பொழுது படுக்கை மாத்திரமல்ல, தலையணையை மாத்திரமல்ல, மொத்த கட்டிலே நனைந்தது. வாசிக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, இரவு என்பது எல்லோரும் உறங்குவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினது. ஆனால் அநேகருக்கு அந்த இரவு அழுகைக்காக வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவு கண்ணீரின் நேரத்தில் தான் உள்ளம் புண்பட்டு, துயரப்பட்டு, வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு கிடக்கிற அத்தனை சம்பவங்களும் கண்ணுக்கு எதிராக வரக்கூடிய இரவாக இருக்கிறது. உங்களுடைய உறவு இப்பொழுது எப்படி இருக்கிறது? துக்கத்தால், புண்பட்டதால், அவமானத்தினால், கஷ்டத்தினால், வேதனையினால், பிரிவினால், தேவையற்ற வார்த்தைகள் காதுகளில் விழுந்ததினால், ஏன் குடும்பமே உதறி தள்ளினதால் கண்ணீரில் படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தாவீது உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடத்தை இந்த இரவு கண்ணீர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? 3 விதமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, நீர் எங்களோடு நீர் பேசும். தூங்கக்கூடிய நேரத்திலே அழுது கொண்டிருக்கக்கூடிய, நிம்மதியோடு கண்களை மூடி ஓய்வெடுக்கக்கூடிய இரவுகளிலே ஆறுதலற்று போய் வேதனையோடு உறக்கம் வராமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, தீர்க்க தரிசனமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தாவீதினுடைய இரவு கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு தாவீது சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, தற்காலிக கண்ணீரால் நிரந்தர முடிவை எடுக்காதீர்கள். தற்காலிக கண்ணீரால் நிரந்தர முடிவு எடுக்காதீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, கண்ணீரின் மத்தியிலே அந்த இரவு முழுவதும் கண்ணீரால் தங்களுடைய படுக்கையை நனைக்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக சமயத்திலே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் எதுவென்றால் அந்த இரவில் தான் அவர்கள் எடுக்கிறார்கள். ஏன் இந்த வாழ்க்கை? எதற்கு இந்த வாழ்க்கை? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு? இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இந்த உறவே வேண்டாம், இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம், பேசாம தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அநேகர் எப்பொழுது முடிவெடுக்கிறார்கள் என்றால் அந்த இரவு கண்ணீரின் நேரத்தில் தான், அந்த ராத்திரியில் தான். அநேகர் வேதனைப்பட்டு இதய அடைப்பால் மரிக்கிற நேரம் எதுவென்றால் அந்த இரவு நேரங்களில் தான்.
அப்போ தாவீது சொல்லித்தராரு, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, ராத்திரி முழுவதும் நான் அழுதேன், என் தலையணையை நான் நினைத்தேன், என் சாப்பாடே எனக்கு கண்ணீராக மாறினது, என்னுடைய படுக்கை கண்ணீராக இருந்தது, மாத்திரல்ல என் கட்டில் முழுவதும் கண்ணீரால் நனைந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா எந்த சூழ்நிலையிலும் தாவீது இந்த தற்காலிக கண்ணீரால் நிரந்தர முடிவை எடுக்கவில்லை. அதுக்கு என்ன அவர் காரணம் சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 30:5 வசனத்துல ஒரு பாகம் சொல்றேன். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், அது ஆங்கிலத்துல நைட் என்று இருக்கும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். எனக்கு பிரியமானவர்களே, ராத்திரி நிரந்தரம் அல்ல. ராத்திரியில் நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்று அல்ல. விடியல் விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தற்காலிக கண்ணீரால் நிரந்தர முடிவை நீங்கள் எடுக்காதீர்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அழுதுடலாம், அழுது விடுங்கள், ஆனால் அதிலே மூழ்கி போய் விடாதீர்கள். கண்ணீர் வரும், வேதனை வரும். எவ்வளவுதான் நம்ம டிஷ்யூ எடுத்து டவலை வச்சு நம்ம தொடச்சாலும் அதெல்லாம் நனைஞ்சாலும் மறுபடி வந்துகிட்டே இருக்கும். கண்ணீர் வருகிறது என்பதற்காக நீங்கள் அதிலே மூழ்கி போய் விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். ஏனென்றால் அது தற்காலிகமானதுதான். என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாளை எங்க அப்பா எப்போ ஏற்றுக்கொண்டாரோ, என்னுடைய தாய் அதற்கு அங்கீகரித்து அவர்களும் ஏற்றுக்கொண்டார்களோ, இனி வேலை செய்தால் ஓய்வு நாளை மீற வேண்டும் என்று சொல்லி எங்க அப்பா சில வருஷத்திற்கு முன்பதாகவே வேலையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். வேண்டாம், இது சனிக்கிழமை வேலைக்கு போகணும், அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவரு ஓய்வு எடுத்துட்டார். நாங்க 4 பேர் படிக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரா காலேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ நான் அப்பதான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு தரம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சத்தம், யார் என்னன்னு சொன்னா எங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கேட்க முடியல, அந்த விவரம் எனக்கு இல்லை. பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, எல்லாம் ரிட்டையர்ட் ஆயாச்சு, வேலை இல்லை, பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுல யாருமே வேலை செய்யல. எப்படி இந்த 4 பேரை படிச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கரை சேர்த்து எப்படி இந்த பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம், திகில், என்ன செய்யறதுன்ற வாழ்க்கைக்கான எந்த தீர்வும் கிடையாது. கையேந்தவா முடியாது, ஏன்னா ஒரு கௌரவமா வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஏறக்குறைய கொஞ்சம் சூரியன் வர நேரம் கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்த்தா இன்னமும் எங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த பிரசங்கத்தை எழுதும் பொழுது அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த இரவில் என் தாயார் வடித்த கண்ணீர் தான் இன்றைக்கு 4 பேரும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சகோதரி மரித்து போனாலும் அவர்கள் மரணம் வரைக்கும் கடைசி நாள் மருத்துவமனைக்கு போகும் பொழுது, எங்கிருந்து அவர்கள் மருத்துவமனைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சமுத்திரி அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து மருத்துவமனைக்கு போய் திரும்பி வீட்டுக்கு போகல. அவருடைய சரீரம் தான் போனது கடைசி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, என் தாயார், என் தந்தை இரவிலே வடித்த கண்ணீர். அவங்க அவ்வளவுதான், இனிமேல் என்ன ஓய்வு நாளாவது இதாகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கத்தோலிக்க இதுக்கு போகல. ஆண்டவருடைய சமூகத்துல எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டோம். அவருடைய சத்தியம் தான் உண்மை, ஆண்டவர் எப்படியாவது நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கண்ணீர் தற்காலிகமாக இருந்தாலும் நிரந்தரமான முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுடைய கண்ணீரின் பாரம் அதிகமாக இருக்கலாம், உங்களுடைய கண்ணீரின் கதை அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கண்ணீரின் கதை அநேகருடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கலாம். இருப்பினும் அந்த தற்காலிக கண்ணீருக்காக, அந்த இரவு கண்ணீருக்காக நிரந்தர முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இரவு கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. விடியல் வருகிறது, வீரத்துடன் எழுந்திருங்கள். விடியல் வருகிறது, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள்.
விடியல் வருகிறது, ஆண்டவர் உங்களுக்கு விரைவான உத்தரவை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இரவு கண்ணீர், யோசேப்பு கடந்து சென்ற இரவு கண்ணீர், தாவீது கடந்து சென்ற அந்த இரவு கண்ணீர், கல்பனா சரோஜ் கடந்து சென்ற இரவு கண்ணீர், இப்பொழுது நான் வாசித்த யாக்கோபு கடந்து சென்ற இரவு கண்ணீர் அவர்களுக்கு பெரிய விடியலை கொடுத்தது. ஆகவே தற்காலிக கண்ணீரால் நிரந்தர முடிவை எடுக்காதீர்கள். இரண்டாவது தாவீது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இரவு கண்ணீரின் பாடம் என்னவென்றால், அவர் தாவீது சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, இரவு முழுவதும் என் கண்ணீரால், அந்த 6வது வசனம் அதுதான், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்தது. தூக்கம் கிடையாது, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வியாகுலம் வியாகுலம் வியாகுலம். ஏன் அப்படின்னு சொன்னா, பேசின வார்த்தைகள் காதுல விழுவுது, பார்த்தா சம்பவம் அது அப்படியே கண்ணிலேயே நிக்குது, முடியல, தூங்க முடியல, கண்ணீர் தான், தடுக்க முடியல. இருப்பினும் அந்த இரவு கண்ணீரை தாவீது எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இரவு கண்ணீர் தற்காலிகமானதுதான், ஆகவே நான் நிரந்தர முடிவை நான் எடுக்கக்கூடாது. என்ன கடவுளை நான் அபிஷேகம் பண்ணாரு, வீண் வேஸ்ட். அதெல்லாம் கடவுள் இருக்கிறாரா? ஒன்னும் கேட்கல, அவர் ஒண்ணுமே கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணீர் எனக்கு நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானதுதான். இந்த நெருக்கடி, இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த இழிச்சொல் எல்லாம் தற்காலிகமானதுதான். விரைவிலே கார் மேகம் களையும், சூரியன் உதிக்கும், அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். தாவீது நம்பினார். இரண்டாவது அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, பகலின் வெற்றி இரவின் கண்ணீரில் தான் இருக்கிறது. உங்களுக்கு பகலும் இரவாகாதபடிக்கு, சூரிய வெளிச்சமும் அமாவாசை ஆகிவிடாதபடிக்கு, அந்த பகலிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் அந்த இரவில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரில் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீர் ஒரு புதிய பாதையை வகுக்கக்கூடியது. உங்களுடைய கண்ணீர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறது. உங்களுடைய இரவு கண்ணீர் கம்பீரமாக பகலிலே உங்களை உலாவ வைக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இரவு கண்ணீர் சாபம் அல்ல, இரவு கண்ணீர் அவமானம் அல்ல. உங்களுடைய இரவு கண்ணீர் உங்களுடைய வேதனையின் சோதனையின் அடையாளம் அல்ல. அதே சமயத்திலே அந்த இரவு கண்ணீரை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீங்க. அது எங்கே விழுல, ஆண்டவருடைய கரத்துல விழுது. நம்ம அப்படி மூக்கு சிந்தி போட்டுடலாம், கண்ணுல தொடச்சிட்டு அந்த தூக்கி பேப்பரை போட்டுடலாம். ஆனா ஆண்டவர் அதையும் பொறுக்கி எடுத்து வச்சு, ஐயோ என் புள்ள இன்னைக்கு இவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறாள், நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்ணீர் பரலோகத்தை அசைக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறது. பகலின் வெற்றி அந்த இரவில் கண்ணீரில் தான் இருக்கிறது. வாசிக்கிட்டா, சங்கீதம் 126 சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 126வது சங்கீதம் 5வது வசனத்துல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அந்த கம்பீரம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, இரவு கண்ணீருக்குள் தான் இருக்கிறது. ஏதோ அது சாதாரண திரவ பொருள் அல்ல, அது ஒரு சாதாரணமாக கண்களில் இருந்து தரையில் விழக்கூடிய திரவ சொட்டு அல்ல. அது கம்பீரமாக நீங்கள் நிற்கக்கூடியதற்கான மூலக்கூறு படைத்தது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். 2 தரம் அழுக அழுகன்னு வரும், 2 தரம் கம்பீரம் கம்பீரம்னு அந்த வசனங்கள்ல வரும். காரணம் என்ன தெரியுமா? அந்த கம்பீரம், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை, கெட்ட பெயர் நற்பெயராக மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அந்த இரவு கண்ணீருக்குள் தான் இருக்கிறது. ஏதோ படுக்கையை நினைக்கிறோம், யாரும் பார்க்கல, என்னுடைய கஷ்டத்தையும் கவலையும் யாரு பார்க்கிறா, என்னுடைய கண்ணீர் கதை யாரு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வதக்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய இதயம் நொறுங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனது மேலும் மேலும் புண்பட்டு போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய அழுகையினாலே உங்களுடைய கண்களில் குழி விழுந்து காணப்படலாம். இருப்பினும் அந்த கண்ணீர் சாதாரணமானது அல்ல. பரலோகத்தை அசைத்து ஆண்டவரை கீழே இறக்கி உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் சக்தி படைத்தது.
வாசிக்கிட்டுங்களா? லூக்கா 7வது அதிகாரம் 37, 38வது வசனத்துல மரியாளை குறித்து ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அங்க இருக்குது. மரியாள் தனிமையாக வாழ்ந்தார்கள். சகோதரியும் சகோதரனும் செத்து போய் பொழைச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 7:37, 38 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இந்த வேதம் எப்படி அவளை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பாருங்க, எப்படி விளக்குதுன்னு பாருங்க. அழகான பெண்ணுன்னா பரவாயில்ல, ஐஸ்வர்யமான பெண்ணுன்னா பரவாயில்ல. இந்த பெண்ணை லூக்கா எப்படி எழுதுறாரு? அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அவர் எப்படி எழுதுறாருன்னா, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, ஆண்டவருக்கு முன்னாடி கூட நிக்கல, பின்னாடி, பாதங்களுக்கு பின்னாடி நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் கழுவி. எப்படி கழுவ முடியும்? 5 சொட்டு 10 சொட்டுலயே கழுவ முடியும்? இல்ல, தாரையா ஊத்தினால் ஒளிய ஒரு கால்களை கழுவக்கூடாது. மாத்திரம் இல்ல, அதை எப்படி தொடச்சானா தன்னுடைய முடியால தொடச்சாலாம். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபகரமாக இருந்தது. சரி, ஐயோ அழுகிறாளே, கண்ணை தொடங்க, ஏதாவது டிஷ்யூ கொஞ்சம் கொடுங்க, ஏதாவது டவல் கொடுங்க, பாவம் என்னன்னு சொல்லிட்டு உட்கார வைங்க, ஏதாவது தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு, ஏதாவது சாப்பிடணும்னா இல்ல 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 இல்ல, பரிகசித்தார்கள், பரிகசித்தார்கள். ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அந்த கண்ணீரில் தான் ஆண்டவர் உத்தரவை வைத்திருந்தார். அந்த கண்ணீரில் தான் அவருடைய எதிர்காலமே எழுதியிருந்தது. அவருடைய கண்ணீரில் தான் வெற்றியின் கொடி நாட்டப்பட்டிருந்தது. அதே மத்தேயு 26வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் இந்த அம்மாவை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, பாவியாகிய ஸ்திரீன்னு சொல்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, அவ செய்யற அந்த காரியத்தை காசுல போய் விக்கிறதுக்கு கொண்டு போனா இவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றீங்களே. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், மத்தேயு 26:13வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் சொல்றேன், இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் சொன்ன அதே இயேசு 26வது அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்க தூக்கி வச்சாரு பாருங்க. சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது ஒருத்தரை மாத்திரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணுமா? யாரு அப்படின்னு சொன்னா, நமக்காக சிலுவை சுமந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிறது சரிதான், சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது இன்னொரு ஆளையும் நீ நினைச்சே ஆகணும், பிரசங்கிச்சே ஆகணும். யாரு அப்படின்னு சொன்னா, பாவியாக இந்த ஸ்திரீன்னு சொன்னியப்பா, அந்த ஸ்திரியை பத்தி சொல்லணும். பகலின் வெற்றி இரவில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரில் தான் இருக்கிறது. உங்களுடைய சமாதானம் இரவில் நனைக்கிற அந்த கண்ணீரில் தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை வீண் என்று சொல்வதில்லை. உங்களுடைய கண்ணீர் கதையை கேட்காமல் அவர் கடந்து போவதற்கு ஒன்று மனிதன் அல்ல. உங்களுடைய பகலின் வெற்றி இரவில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரில் தான் இருக்கிறது. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், இரவு கண்ணீர் சாதாரணமானதல்ல. அந்த இரவு கண்ணீரினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, தற்காலிக கண்ணீரினால் நிரந்தர முடிவை எடுக்காதீர்கள். 2வது தாவீது சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, பகலின் வெற்றி, பகலின் கம்பீரம் இரவில் வடிக்கும் கண்ணீரில் தான் இருக்கிறது. 3வது பாடம், தாவீது இரவு கண்ணீரை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, கண்ணீரின் சத்தம், அந்த இரவுல வடிக்கக்கூடிய கண்ணீரின் சத்தம் வார்த்தையின் சத்தத்தை விட பெரியது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது. நான் ஆண்டவரே என்ன இப்படி இருக்குதா, அப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஆனா அதை விட சத்தம் எங்க தெரியுமா இருக்குது? அந்த ராத்திரி வெடிக்கிற கண்ணீரின் சத்தம்.
ஒருவேளை அந்த கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரின் சத்தம் நம்ம காதல் விழாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் காதை தொலைக்கிறாது. நம்ம போடுற வார்த்தையின் சத்தம் ஒருவேளை ஆண்டவர் சரி பரவாயில்ல கூப்பிடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனா அந்த அழுகையின் சத்தம் இருக்குதுங்களே, அந்த சத்தம் ஆண்டவருடைய காதை ஐயோ அப்படி என் பிள்ளை இப்படி அழுகிறானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சத்தமா இருக்குமா. வாசிக்கிறேன், சங்கீதம் 6:8 அவர் சொல்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் வார்த்தையின் சத்தம் அப்படின்னு அவர் சொல்லல, என்னோட கூக்குரலின் சத்தம் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அந்த சங்கீதம் 6:6-9 வாசிக்கும் பொழுது அந்த 8வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இரவு கண்ணீரின் கதை என்ன தெரியுங்களா? நீங்க படுக்கைய நினைக்கலாம், நீங்க தலைய கண்ணீரால நினைக்கலாம், ஏன் கட்டிலேயே கண்ணீரால நினைக்கலாம், ஆனா அந்த கண்ணீர் விடுகிற சத்தம் இருக்கிறது அல்லவா, அது பரலோகத்தையே அசைக்கும். ஏசாயா 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது துதிகள் பரலோகத்தினுடைய கதவை அசைத்தது அப்படின்னு இருக்குது. 2வது பெரிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குதுன்னு சொன்னா, நீங்கள் இரவில விடுகிற கண்ணீருக்கு அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி, அந்த சத்தம் பரலோகத்துல போய் கதவை அசைக்குது. ஆண்டவரே வாங்க கீழே. அவர் சொல்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய இரவு கண்ணீர் வெற்றிக்கான அடையாளம். உங்களுடைய இரவு கண்ணீர் சாதாரணமான ஒரு தண்ணீர் துளிகள் அல்ல, அது ஆண்டவரை அசைத்து பார்க்கும், ஆண்டவருடைய தீர்மானத்தையே மாற்றி அமைக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு கம்பீரத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் வல்லமை கொண்டது, சப்தத்தை கொண்டது அந்த கண்ணீர். சங்கீதம் 34:17-18 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, நீங்க ஆங்கில வேதாகமத்துல வாசித்தீங்கன்னா when righteous cry அப்படின்னு இருக்கும், when righteous cry அப்படின்னு இருக்கும். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய வார்த்தையை கேட்கிறார் என்றது 2வது. முதல்ல அவர்களுடைய காதுல எந்த சத்தம் விழுது அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணீருடைய சொட்டு கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு கேட்காது, ஆனா கடவுளுக்கு காது கிளியிற மாதிரி கேட்குமா அந்த சத்தம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அதே 34வது சங்கீதத்துல அதே தாவீது எழுதும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது, அந்த நீதிமான்கள் யாருன்னா நீங்க தான், வேற யாரும் கிடையாது. நீங்கள் இரவிலே வடிக்கிற துக்கத்தின் கண்ணீர் சாதாரணமானது அல்ல, சப்தம் நிறைந்தது, வைராக்கியம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருந்து நொறுக்கப்பட்ட ஆவியுள்ளவர்களை காப்பாற்றுகிறார். எப்போ? அந்த கண்ணீர் சத்தம் பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் இறங்கி எல்லாத்திலிருந்து விடுதலை தராராம். அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கி உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருந்து நொறுக்கப்பட்ட ஆவி உள்ளவர்களை காப்பாற்றுகிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! நம்முடைய கண்ணீர் கதை ஆண்டவருக்கு ஏதோ தேவையற்றது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், அந்த கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமாதானத்தை தருகிறார், உபத்திரவங்களிலிருந்து மீட்பை தருகிறார். ஏதோ நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை, அனுபவித்தது எத்தனையோ சாட்சிகளின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நானு சிங்காசனத்துல உட்கார்றதுக்கான காரணம், எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் என்னுடைய வாழ்க்கை போனாலும், எத்தனையோ விமர்சனங்களின் வழியாக என்னுடைய வாழ்க்கை போனாலும், எத்தனையோ அவதூறு வழியாக என்னுடைய பாதை போனாலும், இறுதியிலே நான் அமர்ந்த இடம் சிங்காசனம். என்னுடைய வயிற்றிலே பிறந்த அல்லது எனக்கு பிறந்த மகன் தேவாலயத்தை கட்டுவதற்கான காரணம் என்னன்னா, நான் இரவில் வடித்த கண்ணீர். அதனால என்னுடைய கண்ணீர் தற்காலிகமாகத்தான் இருந்தது. ஆகவே நான் நிரந்தர முடிவை நான் எதையும் எடுக்கவில்லை. என்னுடைய பகலின் வெற்றி இரவில் நான் வடித்த கண்ணீரில் தான் இருந்தது. அந்த இரவில் வடித்த கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்கவில்லை, ஆனால் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார்.
அதனால பெரிய வெற்றியை, திருப்பு முனையை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த கண்ணீர் சாபத்தின் அடையாளம் அல்ல, அந்த கண்ணீர் அவமானத்தின் அடையாளம் அல்ல, அந்த கண்ணீர் மற்றவர்கள் பேசும் விமர்சனங்களின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார், உன் அருகில் வந்தார் என்பதற்கான அடையாளம். ஆண்டவர் உங்கள் மேல் மனது உருகினார் என்பதற்கான அடையாளம். உங்களுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்து நீக்கி விட்டார் என்பதற்கான அடையாளம். நொறுங்குண்ட உங்களுடைய உள்ளத்திற்கு சமாதான மருந்தை கொடுத்தார் என்பதற்கான அடையாளம். ஒரு சின்ன கதையை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாய் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, பாதை தவறி கடைசியில் காட்டுக்குள்ள வந்துருச்சு. அது காட்டுக்குள்ள வந்த உடனே அது திக்கு முக்காடி அப்படியே போக ஒரு சிங்கம் அதை பார்த்துருச்சு. ஆஹா, நல்ல வேட்டை அப்படின்னோடனே சிங்கம் பார்த்ததை இந்த நாயும் பார்த்துருச்சு. எப்படி தப்பிக்கிறது? தன்னை விட சிங்கம் வேகமா வந்து ஒரே அது விரல் பட்டாலே நாய் செத்து போயிடும். ஆனா உடனே அதுக்கு ஒரு புத்தி வந்துச்சு. இது ஒரு சின்ன கதை தான், ஒரு ஒரு கருத்து சொல்ற ஒரு கதை வந்தது. அதனால சிங்கம் துரத்திக்கிட்டு வருது இப்போ இந்த நாயை பிடிக்கிறதுக்கு. அது என்ன செஞ்சு, இப்படி திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சது. சிங்கம் பின்னாடி வருது. நாய் சொல்லுது, என்ன ஒரு சிங்கத்தை நான் இப்ப அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது என் வயிற்றுக்கு பாதி வயிறு கூட நிறைய மாட்டேன். என்ன இந்த சிங்கம் இப்படி இருக்குது? நான் எல்லாத்தையும் எலும்ப சாப்பிட்டேன், சதைய சாப்பிட்டுட்டேன், ரத்தத்தை குடிச்சுட்டேன், அப்படி இருந்தாலும் இந்த சிங்கம் என் வயிற்றுக்கு பத்தலையே. இன்னொரு சிங்கத்தை அடிச்சாதான் எனக்கு பசி தீரும். அந்த சிங்கத்தை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு ஒரு சிங்கத்தையாவது நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சத்தத்தை சிங்கம் கேட்குதான். ஐயோ, சிங்கத்தை சாப்பிட்டாலே இந்த நாய்க்கு பசி ஆறலையே, இன்னொரு சிங்கத்தை வேற தேடுதே அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த சிங்கம் இப்போ திரும்பி ஓடுது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மரத்துல ஒரு குரங்கு, பரவாயில்ல இந்த நாய் எவ்வளவு வேடிக்கை, இந்த சிங்கம் தானே என்னை அடிக்கடி வந்து மிரட்டிக்கிட்டு என்னை கடிக்க வந்தது, இப்ப நாய்க்கு பயந்து ஓடுது. அப்ப இந்த குரங்கு நினைச்சது, சரி இந்த சிங்கத்திட்ட உண்மையை சொல்லிட்டா இனிமேல் நம்மள்கிட்ட வராது, டீல் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவி அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நின்று, நான் ஒன்னு சொல்றேன், உண்மையை சொல்றேன், என்ன ஒண்ணு நீ செய்யக்கூடாது, இதுதான் டீலு, ஓகேவா? அப்படின்னா சரி சொல்லு அப்படின்னு. அந்த நாய் இருக்க, நாய் சிங்கத்தையும் சாப்பிடல, ஒன்னையும் சாப்பிடல. அது நீ துரத்தக்கூடாதுன்னு தான் ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நீ இப்ப போனீன்னா அதை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்ட்டு இந்த சிங்கத்துக்கு ஏற்கனவே பசி, இப்ப கோவம் வேற. சரி குரங்கு, உன்னை நான் தொட மாட்டேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் இந்த நாயை துரத்துது. இந்த குரங்கு பேசினதை இந்த நாய் கேட்டுருச்சான். அடாடாட, இது போய் இப்படி போய் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாய் இப்ப ஓடுது. சிங்கம் துரத்துது. கிட்ட வரும்பொழுது டக்குன்னு நாய் உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசிட்டான். இந்த குரங்க சிங்கத்துக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் 1 மணி நேரம் ஆச்சு, இந்த குரங்கு இன்னும் திரும்பவே இல்லையே, அப்படியாவது இந்த சிங்கம் என்கிட்ட வந்துச்சுன்னா அதை அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்ட்டு இது சத்தமா சொல்லுது. இந்த குரங்கு அனுப்பிச்சு 1 மணி நேரம் ஆகுது, வந்துதா பாரு, அது வந்ததுன்னா சிங்கம் நேரம் வந்திருக்கோம், நான் அதை கடிச்சு சாப்பிட்டுருப்பேனே அப்படின்ட்டு சொல்ல, ஐயோ இந்த குரங்கு வந்து நாயோடைய தூதனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்ல வேளை நம்ம மாட்ட பார்த்தோம்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் ஓடிடுச்சு. இப்போ அதுல ஒரு கருத்து சொல்றாங்க, என்னன்னா நம்ம சுத்தி நிறைய குரங்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. நம்ம எப்படியாவது ஆண்டவருடைய கிருபையினால தப்பி பொழைச்சி நல்லா வாழலாம், பகலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி நிறைய குரங்கு இருக்கு. இதை சொல்லி அதை சொல்லி தேவையில்லாம அவங்க பிழைக்கிறதுக்காக நம்மளை புறங்கூறி அதை சொல்லி இதை சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காத, உன் சத்தத்தை உயர்த்து. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் ஆறுதலா இருக்கிறாராம், தேறுதலா இருக்கிறாராம். தாவீது சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம். பகலின் இரவின் தற்காலிக கண்ணீர் உங்களுடைய நிரந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்று நினைத்து விடாதீர்கள். பகலின் வெற்றிக்கும் கம்பீரத்திற்கும்
இரவில் வடிக்கிற கண்ணீரில் தான் இருக்கிறது. கடைசியாக இந்த உலகத்தை மண்டசராசனை படைத்த ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார் என்பது உண்மை என்றிருந்தாலும் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் என்பது உண்மையிலும் உண்மை. இரவு கண்ணீர் சாபம் அல்ல, இரவு கண்ணீர் வெற்றியின் அடையாளம். இரவு கண்ணீர் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கேட்டார் என்பதற்கு அடையாளம். இரவு கண்ணீர் ஆண்டவர் உங்களுடைய பக்கத்தில் வந்து உங்களுடைய புண்பட்ட இதயத்தையும் உங்களுடைய காயங்களையும் ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஜெபமனுமா, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ சகோதரிகள் வடிக்கிற கண்ணீர், எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்ளலாம், உறவை அறுத்து விடலாம், எங்கேயாவது விழுந்து விடலாம் என்று சொல்லி அந்த இரவிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இவைகள் எல்லாவற்றும் அறிந்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தின் நிம்மதியும் திருப்பு முனையும் புதிய பாதையும் நீர் தந்தார். சந்தோஷத்தின் ஊற்று கண்கள் அவருடைய கண்களுக்கு தெரியட்டும். நீர் கூட இருக்கிறீர் என்றும் கண்களை நிறந்து வருகிற இரவு கண்ணீரை நிரந்தரமாக துடைப்பதற்கு உம்முடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது என்பதையும் நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.